வணக்கம் நண்பா, நான் உங்கள் முகுந்தன். இது நம்ம சேனல் ஸ்க்ரூ டிரைவர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா சிபியூலாம் ஆன் ஆகும். பட் நம்மளோட மானிட்டரோட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிபியூ வந்து ஆன் பண்ணிட்டேன். சிபியூ வந்து ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு லைட் இண்டிகேஷன் காட்டும் பாருங்கள் வீடியோவில். பட் என்னோடய மானிட்டர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இந்த மானிட்டருக்கு வந்து சிக்னல் கரெக்டாக போகல. இப்போது நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு சிபியூவில் இருக்கிற எல்லா கேபிளையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ சிபியூ எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோரை ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நம்ம ரேமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். நான் 2 ரேமை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ரேமையும் சைடில் இருக்கிற பட்டனை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்த ரேமையும் அதே மாதிரி சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இந்த ரேமை வந்து நம்ம ஒரு வேஸ்ட் காட்டன் கிளாத் வச்சு நம்ம ஜென்டலாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த கீழே இருக்கிற சிப் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு. எதனால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ரேமோட சிப் பகுதியில் போய் உட்காந்துரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரேம் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ ரேம் சரியாக ஒர்க் ஆகாதனால நம்மளுக்கு மானிட்டருக்கு வந்து கரெக்டான சிக்னல் போகாதனால நம்மளுக்கு வந்து மானிட்டர் இப்போ ஆன் ஆகலை. இந்த ரேமை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேமில் வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி அடுத்தது இந்த ரேமையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து எந்த கெமிக்கல் எதுவும் போட தேவையில்லை. ஜென்டலாக ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாவே போதும். இதே மாதிரி இந்த ரேமையும் கரெக்டாக பொசிஷனில் வச்சு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு வந்து சைடில் வந்து லாக் ஆகிடும். இப்போ ரேமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரேமோட சைடில் இருக்கிற 2 பட்டனும் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். ரேமும் கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிபியோட டோரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டோரை இந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு ரைட் சைடாக உள்ளே தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோர் வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுவோம். இப்போ என்னோடய சிபியூ ஆன் பண்ணிட்டேன். சிபியூ ஆன் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரில் இருக்கிற ஆரஞ்சு கலர் லைட் வந்து க்ரீன் கலர் லைட்டாக மாறுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய சிஸ்டமும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.